வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். விரைவில் அனுர அரசை வீட்டிற்கு விரட்டியடிப்போம். நாமல் எரிபொருள் விலையில் இன்று மாற்றம். கை கொடுத்த நாமல் அர்ச்சுனா எம்பி நிகழ்ச்சி. பொதுமக்களுக்கு போலீசாரின் முக்கிய அறிவித்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிவருவதை தடுக்க அரசாங்கம் சதி. பிரேக் இல்லாத தொடருந்தை போல் நாடு விமர்சிக்கும் முன்னாள் எம்பி. இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கடும் குற்றச்சாட்டு. இனி தொடர்வென விரிவான செய்திகள். மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டிற்கு விரட்டியடிப்போம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச சூளுரைத்துள்ளார். அத்தோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கூறியதாவது, ஜனாதிபதி அனுர மீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை காவல்துறையினர் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார். கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழிவாங்கி வருகின்றனர். இந்த அனுர அணியை மக்களின் ஆதரவுடன் விரைவில் வீட்டிற்கு விரட்டியடிப்போம். மொட்டு கட்சியின் ஆட்சி மீண்டும் மலரும் என்பது உறுதி என்றும் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என கூறப்படுகின்றது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். இதேவேளை கடந்த மாத எரிபொருள் விலை திருத்தத்தின்படி 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டதுடன் மேலும் சில எரிபொருட்களின் விலையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் மண்ணெண்ணெய் விலையில் கடந்த மாதம் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுகிறேன் என யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர் என்று ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டையில் கடந்த 22ஆம் திகதி நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினருக்கு இடையூறு விளைவித்து தவறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நேற்று கைது செய்யப்பட்ட அர்ச்சுனா கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அர்ச்சுனா நேற்று நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், பிரபாகரன் எனது கடவுள் என்பதே எனது நிலைப்பாடாகும். எனக்காக உயிர் நீர்த்தவர்களுக்காக நான் முன்னிற்கின்றேன். ஆனால் இந்நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்ற தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் தலைவர் அல்லர், ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர் ஆவார். ஆனால் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என கூறிய போது நானும் அவற்றை நம்பினேன். முழு நாடும் அதை நம்பியது. பொய் கூறியவர்களுக்கு மேலாக பாரிய பொய்களை கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினர். ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவர தொடங்கியுள்ளன. எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கின்றேன் என கூறியுள்ளார். போலீஸ் திணைக்களத்தின் துரித அழைப்பு இலக்கங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர். அதன் பிரகாரம் இதுவரை காலமும் 119 எனும் துரித அழைப்பு இலக்கம் மூலமாக வழங்கப்பட்ட முறைப்பாடுகள் மற்றும் தகவல்களை வகைப்படுத்தி அவற்றிற்கு புதிய துரித அழைப்பு இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் அறிவிக்க துரித அழைப்பு இலக்கம் 109, குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு 119, ஏதேனும் சட்டவிரோத செயற்பாடு தொடர்பில் தமிழ் மொழியில் தகவல்களை வழங்குவதற்கு 107, போலீசார் மேற்கொள்ளும் ஏதேனும் மோசடிகள், லஞ்சம் கோரல் போன்ற தகவல்களை வழங்குவதற்கு 1997 என்றவாறாக துரித அழைப்பு இலக்கங்கள் வகைப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கையில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான இலங்கையின் முதலீட்டு பின்னணி
பரிசீலனை குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இது தொடர்பில் பல முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் தனியார் துறை தலைமையிலான பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து விமர்சித்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைத்து முதலீட்டாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தாலும் அரசாங்கத்தின் பழைய மேற்குலக எதிர்ப்பு காரணமாக பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதில் சந்தேகத்துடன் இருப்பதாக அறிக்கை கூறுகின்றது. அத்துடன் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் முரண்பட்ட தன்மை காணப்படுவதாக கூறும் அமெரிக்கா இலங்கை முதலீட்டு சபை பிரதான முதலீட்டு ஊக்குவிப்பு நிறுவனம் என்ற போதிலும் அவர்களுடன் நிலையான மற்றும் வெளிப்படையான உரையாடலை பேணுவது சவாலாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே தேவையற்ற கட்டுப்பாடுகள், சட்ட நிச்சயமற்ற தன்மை மற்றும் அதிகாரிகளின் பலவீனமான பதிலளிப்பு போன்றவையும் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு உள்ள ஏனைய பிரச்சினைகளாக அந்த அறிக்கை பட்டியலிட்டுள்ளது. இதேவேளை இந்திய நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் இருந்து $400 மில்லியன் பெறுமதியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தில் இருந்து விலகியதை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு காரணம் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய இலங்கை அரசாங்கம் எடுத்த முயற்சிகளே என அதானி நிறுவனம் தெரிவித்துள்ளதாக அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்கும் ஜனாதிபதி பகிரங்கமாக உறுதியளித்துள்ளதாகவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் உயர்மட்ட அரசியல் கையூட்டல் கோரிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறிப்பாக சில சலுகை பெற்ற குழுக்களால் பாதுகாக்கப்பட்ட துறைகளில் நிறுவன ரீதியிலான ஊழல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. பிரேக் இல்லாத தொடருந்து பள்ளத்தில் போவது போல் நாடு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது பள்ளத்தில் போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார். களுத்துறையில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், இன்று அரசாங்கம் பாதுகாப்பு தொடர்பில் கணிப்பீடு நடத்துகிறது. உயர் அரசியல்வாதிகள் பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்றனர். மக்கள் அதிகமாக வாக்களித்து இந்த அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டனர். ஆனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 40 வருடங்களாக இந்த நாட்டை வீணாக்கியவர்கள் ஜேவிபியினரும் விடுதலை புலிகளும் ஆவர் என தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரித்ததன் மூலம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வெளிவருவதை தடுக்க அரசாங்கம் முயற்சி செய்வதாக முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான முக்கிய தகவல்களை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்க்கட்சி முயற்சிகளை மேற்கொண்டது. எனினும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்ததன் மூலம் அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை சதி செய்து தடுத்துள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோரின் பரிந்துரைகளை மீறி சபாநாயகர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்துள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை நாடாளுமன்ற பலம் இருக்கும் நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை இலகுவாக வெற்றி கொண்டிருக்கலாம். ஆனாலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளிவருவதை தடுக்கும் வகையிலேயே அதனை நிராகரித்து அரசாங்கம் சதி செய்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் எந்த வழியிலாவது குறித்த தகவல்களை நாட்டு மக்களுக்கு முன்வைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பில் பொதுமக்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாடுவது அவசியம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை முன்னெடுக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கான ஜனாதிபதி செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக பாதிப்பதாக அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டமையை கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்த்து குரல் கொடுத்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இத்தகைய திட்டங்களை முன்னெடுப்பதை கண்டிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பதில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மானியங்களை வழங்கும் திட்டம் குறித்து
அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், புதிய அரசாங்கம் அமைந்த பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியம் என்பது மக்களின் உரிமையாக இருக்க வேண்டிய ஒன்று. அது ஒரு சலுகை அல்ல. இப்போது அது படிப்படியாக மக்களின் உரிமையாக மாறி வருவதை காண்கின்றோம். இருப்பினும் கடந்த காலங்களில் இந்த ஜனாதிபதி நிதியின் தவறான பயன்பாடு குறித்து பாராளுமன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் பேச்சுக்கள் எழுந்தன. இப்போது அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது. ஒரு மக்கள்வாத அரசாங்கம் நிறுவப்பட்ட இந்த நேரத்தில் மக்கள் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். சாதாரண தர, உயர்தர மற்றும் பல்கலைக்கழக கல்வி அல்லது தொழிற்கல்வி பெறும் பிள்ளைகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 5000, 7000 மற்றும் 8000 போன்ற உதவித்தொகையினை வழங்குவது மிகவும் முக்கியம். குறிப்பாக அவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று பல்வேறு பிரச்சினைகள், வேலை செய்யும் இடத்தில் துன்புறுத்தல்களை எதிர்கொண்டால், சம்பளம் சரியாக பெறாவிட்டால் அந்த குடும்பம் பிரச்சினைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வெளிநாட்டு தொழிலாளர்கள் இந்த நாட்டிற்கு அந்நிய செலாவணியின் பெரும்பகுதியை கொண்டு வருகின்றார்கள். எனவே அவர்களின் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்குவது மிகவும் பெறுமதிமிக்க ஒரு விடயமாக இருப்பதாக பதில் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார்.